நம்மள நிறைய பேருக்கு தெரியும். 2019வது வருஷம் சீனர்கள் லடாக் பகுதியில அவங்களோட வீரர்களை குமிக்கிறாங்க, பீரங்கிகளை குமிக்கிறாங்க, ஹெவி எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே குமிக்கிறாங்க. இதற்கு பதிலடி தரும் விதமா இந்தியாவும் அதோட வீரர்களையும் ஹெவி எக்யூப்மெண்ட்டையும் லடாக் பகுதியில குமிச்சிச்சு. இப்போ இந்த சமயத்துல இந்திய வீரர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புலப்பட்டுச்சு. அதுதான் சீனர்களோட லைட் டேங்க் எபிலிட்டி. அந்த குறிப்பிட்ட ஹை ஆல்டிடியூட் பகுதியில் மலை முகடுகளில் சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி சீனர்கள் 25 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு பீரங்கியை உருவாக்குனாங்க. இந்த பீரங்கியின் மூலமா நம்மளோட T90 T72 பீரங்கிகளை கம்பேர் பண்றப்ப சுலபமா அவங்களால அந்த பீரங்கிகளை சில முக்கியமான லொகேஷன்ல கொண்டு போய் வைக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளை விட வேகமா அந்த பீரங்கிகளை அவங்களால ஆப்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. இதற்கான ஒரே முக்கிய காரணம் அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு லைட் டேங்க். இப்படிப்பட்ட ஒரு கேப்பபிலிட்டி அந்த டைம்ல இந்தியா கிட்ட கிடையவே கிடையாது. 2022 ஸ்டாண்ட் ஆஃப்ல கூட இந்தியா T90 பீரங்கிகளை தான் அந்த ஹை ஆல்டிடியூட் பகுதிக்கு எடுத்துட்டு போய் நிறுத்துச்சே தவிர லைட் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பமே இந்தியா கிட்ட இல்லை. இது இராணுவ வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா சந்திக்கப்பட்டுச்சு. அதாவது நம்மளை கம்பேர் பண்றப்ப அவங்களால ரொம்ப சுலபமா பீரங்கிகளை கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் வைக்க முடிஞ்சிச்சு. ஆனா நம்மளால அதை பண்ண முடியல. இந்த சமயத்தில் தான் DRDO ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்திய ராணுவத்துக்காண்டி ஒரு லைட் டேங்கை உருவாக்கலாம் அப்படின்னு. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஜோராவர். இந்த ஜோராவர் அப்படின்ற பேர் அந்த லடாக் பகுதியை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆக்குப்பை பண்ண ஒரு இராணுவ தளபதியோட பேர். இந்த பேரை வச்சதுக்கு அப்புறமா எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷத்தில் இந்த பீரங்கியை DRDO உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையுமே மீறி இன்னைக்கு இந்த டேங்கை உருவாக்கி முடிச்சு அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க DRDO. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம இந்த டேங்கை எப்படி 2 வருஷத்தில் உருவாக்கி முடிக்கிறாங்க, இதோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் முறையாக ப்ராஜெக்ட் ஜோராவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளானை அறிவிக்கிறப்ப நான் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனலில் அந்த ஸ்டூடியோவில் நின்று இந்த காணொலியை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது ப்ராஜெக்ட் ஜோராவர்னா என்ன, இதன் அடிப்படையில் நம்ம எப்படிப்பட்ட பீரங்கியை உருவாக்க போகிறோம், எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த காணொலியிலேயே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். 2 வருடம் தான் இந்த பீரங்கிக்கு டெவலப்மெண்டல் ஃபேஸுக்கு டைம் ஒதுக்கியிருக்காங்க. 2 வருஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் DRDO அர்ஜுன் பீரங்கியை உருவாக்குறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே எடுத்தாங்க. அதே DRDOவால் இந்த 2 வருஷத்துக்குள்ளே ஒரு லைட் டேங்கை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நானே ஒரு கேள்வி எழுப்பியிருப்பேன். அந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு DRDO கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்தில் எப்படி உங்களால் இதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா LNT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தால் தான். DRDO இதுக்கு முன்னாடி பண்ண மிகப்பெரிய தவறு, எல்லாத்தையுமே அவங்களே இன்ஹவுஸாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே இருந்து எந்த ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தோட ஹெல்ப்பையுமே அவங்க வாங்கலை. சின்ன சின்ன இடத்துல ஹெல்ப் வாங்கியிருந்தாங்களே தவிர பெரிய பெரிய டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஸ் எதையுமே இதுக்கு முன்னாடி வாங்கலை. பட் இந்த தடவை இந்த குறிப்பிட்ட பீரங்கியை டெவலப் பண்ணதுக்கு ஒரு பார்ட்னராக DRDOக்கு யார் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா LNT தான் இருந்திருக்காங்க. லார்சன் அண்ட் டூப்ரோ உள்ளே வந்த உடனேயே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக இதை 2 வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி முடிச்சு காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த பீரங்கியை 2 வருஷம் ரெக்கார்ட் டைமில் உருவாக்கி முடிச்சதுக்கப்புறமா இந்த பீரங்கியை இராணுவத்துக்கிட்ட கொடுத்து இது எப்போ இண்டக்ஷனுக்குள்ளே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மிலிட்டரி இவாலுவேஷன், அதாவது ஆர்மி தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட 12லேருந்து 18 மாதம் இந்த பீரங்கியை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த 12லேருந்து 18 மாதத்துக்குள்ளே பீரங்கியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எந்தெந்த இடத்துல அப்கிரேட் தேவை அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இராணுவம் நோட் பண்ணி LNTயோட இல்லை DRDOவோட ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி 18 மாதத்துக்குள்ளே அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி முடிப்பாங்க. அப்படி சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பீரங்கி இண்டக்ஷனுக்குள்ளே போகும். இண்டக்ஷனுக்குள்ளே போனோடனே எத்தனை பீரங்கிகள் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் 350லேருந்து 400 பீரங்கிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓவராலாக 700 பீரங்கிகள் நம்ம ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த பீரங்கியோட முக்கியமான சிறப்பம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய என்ஜின் தான். பேட்டன் கம்யூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜின் தான். 1000 ஹார்ஸ் பவர் இருக்குது. இந்த 1000 ஹார்ஸ் பவருக்கும் இந்த பவர் டு வெயிட் ரேஷியோவுக்கும் ஹை ஆல்டிடியூடில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹை ஆல்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆக்சிஜன்ன்றது கம்மியாக இருக்கும். எந்த ஒரு ஐசி என்ஜினை நீங்கள் கொண்டு போய் அங்கே ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ஐசி என்ஜின் வந்து அதோட முழு திறனில் ஆப்ரேட் ஆகாது. இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம். இன்ஃபேக்ட் K9 வஜ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ப்ரொபல்டு ஹவுட்ஸரை கூட நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்றப்ப அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. -19 -20 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு என்ஜின் ஆயில் முதற்கொண்டு திக்காக ஒரு மாதிரி ஆயிரும். அதையே நீங்கள் சரி பண்ண வேண்டியது இருக்கும். ஃபியூயலில் நிறைய பிரச்சனைகள் வரும்.
ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாண்டி ஆக்சிஜன் பிரச்சனை அப்படின்றக்கிறப்ப ஒரு பேசிக்கான என்ஜின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒழுங்காக வேலை செய்யாது ஹை ஆல்டிடியூடில். ஸோ ஹை ஆல்டிடியூடுக்குன்னு சொல்லி நம்ம வாங்கின ஒரு என்ஜின் தான் இந்த பேட்டன் கமின்ஸ் என்ஜின். இதற்கு முன்னாடி ஜெர்மனோட என்ஜின் வந்து நம்ம வாங்குறதா இருந்துச்சு. ஆனால் அந்த என்ஜினை வந்து நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். அதுக்கு பேசிக்கான ரீசன்ஸ் நிறையா இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில் இந்த என்ஜின்ஸை நமக்கு அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்றதும் ஒரு காரணம். அமெரிக்க என்ஜினை பொறுத்த வரைக்கும் இதை ஹை ஆல்டிடியூடுக்காண்டி டியூன் பண்ணியிருக்காங்க. இதோட ஹார்ஸ் பவர் அப்படின்றது 1000 ஹார்ஸ் பவர். இந்த பவர் டு வெயிட் ரேஷியோக்கு வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் இதால் பயணிக்க முடியும். ஆன் ரோடில், ஆஃப் ரோடில் 30லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் இதால் பயணிக்க முடியும். இப்போ இந்த பீரங்கியோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த பீரங்கியை உருவாக்குறது அப்படின்றது ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து ஹீட்டாக போய்கிட்டு இருந்த தருணத்தில் தான். நீங்கள் இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ரஷ்யா யுக்ரைன் போரோட ஆரம்பத்தில் இருந்திருக்கும். ஸோ இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் என்னென்ன விஷயங்கள் பீரங்கிகளுக்கு எதிராக நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி ஆர்மர் காம்போசிஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க டிஆர்டிஓ மற்றும் எல்என்டி. இந்த ஆர்மர் காம்போசிஷன் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது லாய்டரிங் அம்யூனிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் தான். இந்த பீரங்கிகளை டைவ் அடித்து தாக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரோன் கிட்ட இருந்து இந்த பீரங்கியை தற்காத்து கொள்றதுக்கு ஆர்மர் காம்போசிஷனை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீரங்கியாலையும் லாய்டரிங் அம்யூனிஷனை ஆப்ரேட் பண்ண முடியும். இதில் இருக்கிற கன்று 105 mm அண்ட் ஆட்டோ லோடர் இருக்குது. இந்த டேங்கை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 3 பேர் கொண்ட குழு இருந்தாலே போதும். இப்போ இந்த பீரங்கியை நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேரில் உங்ககிட்ட எக்யூப்மெண்ட் இருந்தாலும் அந்த எக்யூப்மெண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது முக்கியமே கிடையாது. அந்த எக்யூப்மெண்ட்டை சரியான இடங்களில் கொண்டு போய் வைக்க முடியுமான்றது தான் முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் கீழே சிந்து பகுதி, பஞ்சாப் பகுதியெலாம் வந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தானோட நம்ம போரில் ஈடுபடுறோம் அப்படின்னா நம்மளோட ஹெவி எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே ரயில் வழியாவோ இல்லை ட்ரக் வழியாவோ நகர்த்தி கொண்டு போய் சில முக்கியமான பொசிஷனில் வச்சிட முடியும். ஆனால் ஹை ஆல்டிடியூட் பகுதியில் உங்களுக்கு ரோடே கிடையாது. ரோடே இல்லாதப்ப சில மலை முகடுகளில் கொண்டு போய் நீங்கள் உங்களோட ஆர்ட்லரிஸை பொசிஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எதிரிகளை உங்களால் தோக்கடிக்க முடியும். அப்படி ஆர்ட்லரிஸை பொசிஷன் பண்ணணும்னு வரப்ப நமக்கு இருந்த ஒரு முக்கியமான ஆர்ட்லரி M777. M777 பொறுத்த வரைக்கும் அதை விட பவர்ஃபுல்லான ஆர்ட்லரி கன்ஸ் எல்லாம் இண்டிஜினியஸாகவே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த M777 வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் சின்ன ஹெலிகாப்டரில் வச்சு நம்ம இந்த M777 கொண்டு போய் சில முக்கியமான பொசிஷனில் வைக்கிறோம். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்குது அப்படின்றது மேட்ரு இல்லை, சரியான தருணத்தில் அந்த வெப்பனை அந்த இடத்துல டிப்ளாய் பண்ண முடியுமா அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம லேக் ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா T-72, T-90 டேங்க்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பீரங்கிகள். நீங்கள் லைட் டேங்கோட இதை மோத விட்டீங்க அப்படின்னா இதுதான் ஜெயிக்கும் 100%. ஆனால் லைட் டேங்கை கொண்டு வந்து நீங்கள் டக்குன்னு வைக்கிற மாதிரிலாம் T-72, T-90 வைக்க முடியாது. ஒவ்வொன்றும் 40 டன் 45 டன் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற விதமாக தான் ஜோராவார் அப்படின்ற டேங்க் வருது. C-17 க்ளவுமாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டின் மூலமாக ஒரே நேரத்தில் 2 பீரங்கிகளை நம்மளால் டெப்ளாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கிரேட் பேராஷூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கில் இந்த C-17 க்ளவுமாஸ்டர் வந்து லேண்டு பண்ணணும்னே அவசியம் இல்லை, வானத்தில் பறந்துக்கிட்டே ஏர் ட்ராப் பண்ணலாம் இந்த பீரங்கியை. இதை நேட்டோ பல தடவை எக்ஸசைஸில் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளாலையும் பண்ண முடியும். 25 டன் இருக்கிற பீரங்கியை நம்மளால் நடுவானத்தில் கீழே போட முடியும் பேராஷூட்டின் மூலமாக. ஸோ பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் கூட நம்மளால் இந்த பீரங்கியை கொண்டு போய் போட முடியும். இதை பற்றி நான் கடந்த காணொலியில் பேசியிருப்பேன். யோசிச்சு பாருங்கள், எதிரிகள் ஒரு இடத்துக்குள்ளே புகுந்துட்டாங்க. இப்போ இந்த எதிரிகளை நம்ம அடித்து காலி பண்ணணும். எதிரிகள் அப்போ தான் அந்த இடத்துக்குள்ளே வந்திருக்காங்கன்றப்ப வான் பாதுகாப்பு அமைப்புகள்லாம் அந்த இடத்துல செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஷார்ட் டைமில் எதிரிகளை காலி பண்ணணும் அப்படின்றப்ப ஒரு C-17 க்ளவுமாஸ்டரின் மூலமாக நம்மளால் இந்த 2 பீரங்கிகளை எதிரிகளோட ஃப்ரண்ட் லைனுக்கு பின்பகுதியில் கொண்டு போய் நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் யூனிட்டோடு சேர்த்து இந்த 2 பீரங்கிகளை டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இருந்து அந்த எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தை இந்த பீரங்கிகளால் விளைவிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. கேப்பபிலிட்டி அப்படின்றப்ப நான் சொல்கிறது டெப்ளாய்மெண்ட் கேப்பபிலிட்டி. நான் இந்த பீரங்கியில் இருக்கிற டெக்னாலஜியை பற்றி பேசவே இல்லை, இதோட வெயிட்டை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 25 டன் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். அண்ட் ட்ரக்ஸ் மூலமாகவோ இல்லை ட்ரெயின் மூலமாகவோ நம்மளால் ஈஸியாக வந்து மலை முகடுகளுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போதைக்கு C-17 இந்த பீரங்கிகளை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். கூடிய சீக்கிரம் இது IL-76க்கு கான்ஃபிகர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. பட் IL-76 வந்து எப்படி இதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இப்போது இதுதான் இந்த பீரங்கியோட முக்கியமான சிறப்பம்சமே. இதை தாண்டி இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு LNT மற்றும் DRDO அதை பற்றி எதுவும் சொல்லலை.
ஒரு கோஆக்சியல் மெஷின் கன் ஒன்று இருக்குது, அதை வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு கேமரா இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான் ஒரு ஹைடெக் பீரங்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. இப்போ இந்த பீரங்கியோட நம்ம சீன லைட் டேங்கை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு காணொலி போடலாம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜோராவார் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு பீரங்கி, அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு இன்டெப்த்தாக நமக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களில் கிடச்சிரும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் மறுக்க முடியாது. அது என்னென்னா 2 வருஷத்தில் ஒரு ஆயுதத்தை டெவலப் பண்ணியிருக்கோம். இது இந்திய வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. நம்ம எத்தனையோ எக்யூப்மெண்ட், பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஆனால் 2 வருஷத்தில் எதையுமே பண்ணதில்லை. இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸில் நம்ம இறங்கியிருக்கோம், எதையுமே நம்ம கரெக்டான டைமில் பண்ணதில்லை. ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து ஃபைட்டர் ஜெட் வரைக்கும். பட் இதுக்கப்புறம் எல்லாம் மாறும் அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு ஜோராவார்லேருந்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.